ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம படித்தது ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம், தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களும் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது தூய பக்தி தொண்டை பற்றி இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. அது இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 10வது பதம். காமேஷ்யனா இந்திரிய பிரீதி லாபோ ஜீவேய யாவதா ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசா நாதோ யச்சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை வந்து புலன்பத்துக்கானது அல்ல. காமஸ்ய ந இந்திரிய பிரீத்தி ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா. இந்த மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்கானது அல்ல, மனித வாழ்க்கையை கேள்வி கேட்கணும். இந்த குழந்தைகள்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு. குழந்தைகள் என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்பா அம்மா கிட்ட இது என்னது, அது என்னது, இது என்ன பண்றீங்க, அது என்ன பண்றீங்க. இன்குசிட்டிவ், கேள்வி கேட்கும் மனப்பான்மை. சோ இந்த மனித வாழ்க்கையுடைய முக்கிய நோக்கமே கேள்வி கேட்கறதா. எதை பற்றி கேள்வி கேட்கணும்னு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எங்க வேலைக்கு போகலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம், எங்க சம்பாதிக்கலாம், எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், எங்க செட்டில் ஆயிடலாம். இதேதான் கேள்வி. இப்படிதான் வாழ்க்கை பூரா போகுது. அதனால ரிஷபதேவர் என்ன சொல்றாரு, நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதி பிர்புஜாயே தபோ திவ்யம் புத்திரகாய சத்தியம் சூதே தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ஓ என் அருமை மைந்தர்களே, இந்த மனித வாழ்க்கை வந்து புலன்பத்துக்காக அல்ல. நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான். இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல மனுஷ வாழ்க்கை. இந்த புலன்ப வாழ்க்கை ஒரு பலம் தின்றும் பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கு. பன்னி கூட புலன்பு அனுபவிக்குது. அப்ப அதுக்காக இல்ல மனுஷ வாழ்க்கை. மனித வாழ்க்கை எதுக்கு? தபோ திவ்யம் புத்திரகாய. ஓ என் அருமை மைந்தர்களே, நீங்க இந்த மனித வாழ்க்கை தப வாழ்க்கை வாழணும். இது மூலமா நீங்க உங்களை புனிதப்படுத்திக்கிட்டு பிரம்மன், அதாவது நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா அப்படின்னு சொல்லி அந்த தளத்துல நீங்க பரபிரம்மத்தை உணர்ந்து பகவானுடைய சேவையில் நீங்க ஆனந்தம் அடைய வேண்டும். ரிஷபதேவரோட டீச்சிங் வந்து ப்ரோப்பா அடிக்கடி கோட் பண்றாரு. இந்த ஸ்லோகத்தையும் அடிக்கடி இந்த 2ஆம் அத்தியாயத்துல எல்லா ஸ்லோகத்தையும் ப்ரோப்பா அடிக்கடி கோட் பண்ணிட்டே இருப்பார். நீங்க ப்ரோப்பா லெக்சர் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அவர் லெக்சர்ல இந்த ஸ்லோகங்கள்லாம் இல்லாம இருக்காரு. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகஸ். உங்களுக்கு வந்து ஒன்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்க? இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்க. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். ஒரு பாகவதம் கற்கக்கூடிய ஒரு மாணவர் நரநாராயணுக்கு தன் நமஸ்காரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நரம் செய்வ நரோத்தம் தேவியும் சரஸ்வதி தேவிக்கு தன் நமஸ்காரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வியாசதேவர் அவருக்கு தன் நமஸ்காரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்மீக குருவான் வியாசதேவர். அதுக்கப்புறம் முனைய சாது பிரஷ்டோகம் பகவதி லோக மங்களம் யத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, உங்க கேள்வி வந்து நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. முதல் அத்தியாயத்துல முனிவர்கள் வந்து சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. இந்த 6 கேள்வியும் வந்து
இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன்னா கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ, இதுக்கு பகவான் கிருஷ்ணோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது ஆன்மாவுக்கு பேரானது தரக்கூடியது. சவே பும்சா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகை துகிய பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. ஓ முனிவர்களே, இந்த ஆன்மாவுக்கு நன்மை தரக்கூடியது எது? பரோ தர்மம் என்ன? சவே பும்சா பரோ, நிறைய தர்மம் எல்லாம் இருக்கு. இந்த தர்மங்களே உயர்ந்தது பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜே, நம் புலன்களுக்கும் பௌதிக பார்வைக்கும் அப்பாற்பட்ட அந்த பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் மிக உயர்ந்த தர்மம். அதுதான் ஆன்மாவுக்கு பூர்ணமான திருப்தி தரக்கூடியது. அதுக்கப்புறம் வாசுதேவே பகவதே பக்தி யோக பிரயோஜிதா எதையாசு வைராகியம் ஞானம் சத்தகை துக்கம். ஏங்க வாசுதேவருக்கு பக்தி பண்ணணும்? இப்ப நம்ம கூப்பிடுறோம், சார் இஸ்கானுக்கு வாங்க, கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வாங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, பக்தி செய்யுங்க, கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. உடனே எங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டுருவாங்களா? நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா முதல்ல கேட்கிற பதில், முதல்ல கேட்கறது என்னது? எங்களுக்கு என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ மக்கள் எதிர்பார்க்க பிரயோஜனம் வேற, இங்க பாகவதம் சொல்ற பிரயோஜனம் வேற. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? நான் கோயிலுக்கு வந்தா என் பொண்ணு கல்யாணம் ஆயிருமா, என் பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருமா, தீராத வழக்கெல்லாம் தீர்ந்துருமா, இடமெல்லாம் கைக்கு வந்துருமா, இதுதான் அவங்க யோஜனை. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது? நீங்க வாசுதேவர் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுனால வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. பக்தி யோகம் பண்ண என்ன பிரயோஜனம்? ஜெனேதி ஆசு வைராகியம் ஞானம் செத்தகைது. கிருஷ்ண உணர்வுல வைராகியம், அப்புறம் பகவானை பற்றி முழுமையான அறிவு. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதனாலேயே அவரை பற்றி முழுமையான அறிவும் வைராகியம் கைவரப்படும். தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதயத் எதிரதிம் ஸ்ரமயைவகி கேவலம். ஒருத்தர் வந்து அவர் உத்தியோக கடமையை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணலாம். ஒருத்தர் பிராமணர் வந்து பிராமணருக்கான டியூட்டியை வந்து நேர்த்தியா பண்ணலாம். ஒரு சத்திரியன் நிர்வாக திறமை உள்ளவரா இருக்கலாம். ஒரு வியாபாரி வந்து வியாபாரத்துல மும்முரமா இருக்கலாம். ஆனா ஒரு சூத்திரன் தொழிலாளியா இருக்கலாம். ஒருத்தர் எந்த தர்மத்தை அனுஷ்டிச்சாலும், அல்ல இல்லற தர்மமோ, துறவர தர்மமோ, பிராமண தர்மமோ, சத்திரிய தர்மம், இந்த தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சாலும் அந்த தர்மங்கள் வந்து அவர் செய்யற உத்தியோக கடமை, அவர் செய்யற செயல் வந்து பகவான் கிருஷ்ணரை நோக்கி திருப்பப்படவில்லை, பகவான் கிருஷ்ணன் ஈர்ப்பு ஏற்படுத்தவில்லை என்றால் அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்ரமையை வகி கேவலம். ஒருத்தர் என்ன தர்மத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ஆனா அது கிருஷ்ணரை நோக்கி திரும்பலைன்னா என்ன பிரயோஜனம்? அது கால விரயம் தான். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாவேப்யோ மோக்ஷயிக்ஷாமி மா சுச்சஹ. பயப்படாதே, எல்லா விதமான தர்மத்தையும் துறந்து என்னை மட்டுமே சரடைவாயாக. அதனால எந்த தர்மத்தை ஃபாலோ பண்றோம்னு முக்கியம் இல்லை. இப்போ அது கிருஷ்ணரை நோக்கி திருப்பப்படுதா, கிருஷ்ணர் மேல ஈர்ப்பை ஏற்படுத்துதா அப்படின்னா ஓகே, that is no use. இல்லாட்டி வேற பிரயோஜனம் இல்லை. தர்மஸ்ய அபவர்கஸ்ய நார்த்தோ அர்த்தாய கல்பதே நார்த்தஸ்ய கர்மகாந்தஸ்ய காமோ லாபாய ஸ்மிருதா. எல்லாவித உத்தியோக கடமையில் ஈடுபட்டு நிச்சயமாக முடிவான முக்தியே உள்ளன. அவை பௌதிக லாபத்துக்காக செய்யப்படவே கூடாது. மேலும் முனிவர்களின் கருத்துப்படி முடிவான உத்தியோக தொண்டில் ஈடுபட்டிருப்பவர் புலன்பத்தை வளர்ப்பதற்காக பௌதிக லாபத்தை பயன்படுத்தவே கூடாது. அதனால இங்க என்ன ரொம்ப அழகான வர்ணனைனா, என்ன செஞ்சாலும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் செய்யணுமே தவிர நம் புலன்பத்துக்காக இருக்கக்கூடாது. இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார். பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் 9ஆம் ஸ்லோகத்துல யஜ்ஞாதாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம். நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கும். புலன் திருப்திக்காக இருந்தா அது கட்டுண்ட வாழ்க்கை. விஷ்ணுவுடைய திருப்திக்காக பண்றதுனாலதான் நம்ம செய்யக்கூடிய செயல் அதை விஷ்ணுவுடைய திருப்திக்காக பண்ணா நமக்கு அதுல கட்டுண்ட நிலை கிடையாது, அது விடுதலை ஆயிடும். ஆனா அதே சமயம் விஷ்ணுவுடைய திருப்திக்காக இல்லாம புலன் திருப்திக்காக நம்ம செய்வோமே ஆனால் அது நம்மள கர்ம பதத்துல மாட்டிடுச்சு. அதனாலதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, யத் கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருத்ம தர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. கிருஷ்ணா வந்து செயலின்மை பத்தி பேசல. செயலற்ற தன்மை வந்து சாத்தியமே இல்லை.
ஆத்மா வந்து செயலின்மையோ செயலற்ற தன்மையோ சாத்தியம் அல்ல. ஏன்னா ஆத்மானால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. நகி கட்சி ஜனமதி ஜாது திஷ்டன்யா கர்மக்கிறது. கிருஷ்ணா சொல்றாரு, ஆத்மா வந்து செயல்படி இயங்கிட்டே இருக்கும், அது ஒரு க்ஷணம் சும்மா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது செயலற்ற தன்மைங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல. அதே மாதிரி பேரளவான துறவும் ஏற்றுக்கொள்ளப்படுறது. பயந்துட்டு இங்க நான் வந்து செயல்வெளியில மாட்டிடுவோம் பயந்துட்டு பேரளவான துறவு பல்கு வைராக்கியம் அது வந்து கிருஷ்ணா ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. கிருஷ்ணா என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு, எனக்காக செயலாற்றுங்கிறார், கிருஷ்ணருக்காக செயலாற்று. அப்பதான் ஒருத்தர் அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவாரு, இல்லாட்டி கர்ம வழியில மாட்டேன். அதனால இங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து கிருஷ்ணர் அடையிறது. இதை தவிர வேற இதுக்கப்புறம் வேற ரீசனே கிடையாது. இதை தவிர வேற குறிக்கோளை நோ, தேர் இஸ் நோ எனி கோல். இந்த மனித வாழ்க்கையில் லட்சியமே கிருஷ்ணாவை அடையிறது தான். மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அடையிறது. நாளைக்கு வந்து நரசிங்க சதுர்தசி, பகவான் நரசிம்மருடைய ஆவிர்வாவம், அவர் தோன்றிய தினம். இன்றைக்கு வந்து ஆதிவாஸ் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நம்மை புனிதப்படுத்திக் கொள்றது. நரசிங்க பகவானின் லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பக்த பிரகலாதரின் தெய்வீகமான குணங்கள், இவற்றை திரும்ப திரும்ப கேட்பதால, பாடுவதால, நினைவில் கொள்வதால நம்ம இதயத்திற்கு அழுக்குகள்லாம் நீங்கப்பட்டு நம்ம தூய்மையது. அதனால இந்த பண்டிகை கொண்டாடுவது தயாராகுவதற்கு ஆதிவாஸ் செரமனி, இப்ப எல்லா இஸ்கான் டெம்பிள்லயும் ஆதிவாஸ் செரமனி நடத்திட்டு இருப்பாங்க. புனித ஸ்தானங்கள், பசுவுடைய பஞ்சகவ்யம், அப்புறம் நவதானியங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு கலசம் கும்பம் எல்லாம் வச்சு அங்கே பகவானை இன்வைட் பண்ணி பகவானை வந்து பிரார்த்தனை செய்து இந்த பண்டிகை நல்லபடியாக கொண்டாடணும், எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் வந்து தூய்மை அடையணும், எங்களை நான் புனிதப்படுத்திக் கொள்ளணும் உடல் அளவில் மனதளவில். அப்போ பண்டிகைக்கு தயாராகுவது பகவானின் லீலைகளை பற்றி கேட்பது. எவ்வளவுக்கு கிருஷ்ணா பற்றி நம்ம கேட்குறோமோ, எவ்வளவுக்கு கிருஷ்ணாவுடைய போல நம்ம பாட ஆரம்பிக்கிறோமோ, பேசுறோமோ, அவ்வளவுக்கு நம்ம இதய தூய்மை அடையும். இதே அத்தியாயத்தில் சுன்பத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருது சதா. அது மாதிரி ஓகே. ஸோ எவ்வளவுக்கு நம்ம கிருஷ்ணா பத்தி கேட்கிறோம். அதனால பாகவதத்துல இந்த 7ஆம் ஸ்கந்தத்துல பகவான் நரசிம்முடைய அவதாரம் லீலைகள், அது என்னமோ ஒரு அத்தியாயம் தான் நரசிம்மர் லீலையை பத்தி வர்ணிச்சிருக்கு. மீது எல்லா அத்தியாயங்களும் பிரகலாதரின் தெய்வீகமான குணங்கள், பிரகலாதரின் பக்தி, அவரது பிரார்த்தனை, அவரது சரணாகதி, எல்லா நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் பிரகலாதரை பற்றி. ஒரு சில ஸ்லோகங்களே நரசிம்முடைய அவதாரம், அவர் வந்து இந்த மாதிரி வந்தாரு, தூணை உடைச்சு வந்தாரு, அவர் இப்படி இருந்தாரு, அவர் இந்த மாதிரி எண்ணெயை பிடிச்சு வதம் பண்ணாரு, இதெல்லாம் ஒரு அத்தியாயம். அப்ப மீதி உள்ள அத்தியாயங்கள் முழுவதுமே பிரகலாதின் தெய்வீகமான குணங்கள். காரணம் என்னது, பிரகலாத் மகாராஜா அவருக்கு பௌதிகமான சிந்தனையே கிடையாது. பௌதிகமான சிந்தனை, புலன்ப விஷயங்கள் துளி கூட கிடையாது. அவருடைய புலன்கள் எப்பவுமே பகவானுடைய நினைவுலயே இருக்கு. விஷ்ணு ஸ்மரணம். நவவித பக்தியை கற்றுக் கொடுத்ததும் பிரகலாதர் தான். நவவித பக்தியில விஷ்ணு ஸ்மரணமும் பிரகலாதர். பிரகலாதர் வந்து பிறப்பால் ஒரு அசுரகுலத்தை சார்ந்தவர், ஆனால் வந்து 12 மகாஜனங்கள் ஒருவர். ஸ்வயம்போ நாரத சம்போ குமாரோ கபிலோ மனோ பிரகலாதோ பீஷ்மோ ஜனகோ வையாசகி பலிம் பயம். இந்த 12 மகாஜனங்கள் பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான பக்தர்கள், மகாத்மாக்கள், மகாஜனங்கள். ஸோ பிரகலாதர் பிறப்பால தான் எண்ணெய்கசிபுடைய பையனை தவிர, அசுரகுலத்தில் தோன்றியவரை தவிர அவர் வந்து தூய பக்தர். பக்தர்களே சிகரம், சிரோமணி போலவும். ஸோ பிரகலாத் மகாராஜா அவருக்கு வந்து சிறு வயதிலிருந்து எதிலும் நாட்டம் கிடையாது. இந்த குழந்தைய குருக்குலுக்கு அனுப்பிச்சாங்க. பிரகலாதரை வந்து சுக்கராச்சாரியுடைய குருக்குள் வந்து சண்டா அமர்கா, சுக்கராச்சாரியுடைய பசங்க நடத்திட்டு வராங்க சண்டா அமர்கா. அந்த குருக்குள்ள அசுர குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. அந்த குருக்குள்ள பிரகலாதர் அனுப்பிச்சா பிரகலாதர் பகவானே நினைச்சிட்டு இருக்க. ஸோ பிரகலாதர் எப்பவுமே தன்னுடைய பௌதிக ஆசிரியர் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கல. ஸோ தன் பௌதிக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை காது கொடுத்து வாங்கிக்கிட்டாரு தவிர அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. அவர் எப்பவுமே ஒரு மனது எப்பயும் நாரதருடைய உபதேசம். நாரதர் தனக்கு என்ன சொன்னாரு, அவருடைய தாயின் கருவுல, கையாதுடைய கருவில் இருந்த போது நாரதர் என்னென்ன உபதேசித்தாரோ அதையே பிரகலாத் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் எப்பவுமே விஷ்ணுவுடைய ஸ்மரணத்திலே இருக்காரு. பிரகலாதுடைய கண்கள் கண்ணீரால் நனைந்திருக்கு. அவர் சில நேரம் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, சில நேரம் மயங்கி விழுந்துருவாரு, சில நேரம் ஒரு பிரம்மை பிடிச்சவர் போல உட்கார்ந்துருப்பாரு, சில நேரம் வந்து அவர் வந்து
ஓடுற தரையில் உருண்டு பிறல்ற அவர் வந்து கிருஷ்ணன் மேல வந்து தூய அன்பு, நாரதருடைய அனுகிரகத்தினால பிரகலாதருக்கு பகவான் மேல தூய அன்பு இருந்தது. இந்த அசுர குழந்தைகள்லாம் பாக்குறாங்க, இந்த பிரகலாதர் ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு, இவர் ஏன் விளையாட வரமாட்டேங்கிறாரு. இந்த குழந்தைகள்லாம் விளையாட கூப்பிடுறாங்க, பிரகலாதர் விளையாட வரமாட்டேங்கிறாரு. இவர் விளையாட கூப்பிடுறாங்க, இவரை வந்து வந்து ஏன் நீங்க இப்படி என்னவோ மாதிரி இருக்கிய, நீ ஏன் வந்து நீ விளையாட வர மாட்டேங்கிற, நீ ஏன் வேற எதுவும் பேச மாட்டேங்கிற. ஸோ பிரகலாதருக்கு வேற எதிலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பௌதிக விளையாட்டுகள், பௌதிக பேச்சுக்கள், கிராமிய கதா, அனர்த்தங்கள், தூளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளை தியானம் செய்து கொண்டும் பாடிக்கொண்டும் நினைத்துக் கொண்டும். இந்த அசுர குழந்தைகளை கேட்கிற, பிரகலாதா பிரகலாதா நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் கூட விளையாட மாட்டேன்ற. பிரகலாத் சொல்வார், என் அருமை நண்பர்களே உட்காருங்க, நான் உங்களுக்கு ஒரு உன்னதமான லீலையை பற்றி சொல்றேன். ஸோ இந்த அசுர குழந்தைகள் உட்கார வச்சு பிரகலாத் மகாராஜா அவங்களுக்கு வந்து மிக அழகாக அற்புதமாக பகவானுடைய லீலைகளை பற்றி சொல்றார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாக்கியம், அந்த அசுர பள்ளிக்கூடத்திலேயே இந்த ஒரு குழந்தை தான் பக்தனா இருக்கு. பாருங்க, பிரகலாதரை சுத்தி இருந்தவங்களாம் ராட்சச குழந்தைங்க, அசுர குழந்தைங்க. ஆனா பிரகலாதர் என்ன பண்ணாரு, இந்த குழந்தைகள்லாம் பக்தரா மாத்தல. நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம குழந்தை பக்தரா இருப்பான், ஸ்கூலுக்கு போனா அசுரன் ஆயிடும். மற்ற பசங்களோட சேர்ந்து இவன் பக்தியை விட்டுடுவான். ஆனா அங்க என்ன நடக்குது, பிரகலாதா வந்து அவர் மற்றவங்களோட சேர்ந்து பக்தியை விட்டுடல, அவங்களுக்கு பக்தி கொடுக்கல, அவங்களுக்கு பகவானுடைய நாம ரூப குணாசின்னு எடுத்து சொல்றேன். ஸோ ஒரு தடவையும் பிரகலாத ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஹிரண்யகசிபு தன் குழந்தைய மடியில உட்கார வச்சுட்டு உச்சி முகர்வர் தன் குழந்தைய மடியில உட்கார வச்சுட்டு, பிரகலாதா இன்னைக்கு நீ ஸ்கூல்லயே படிச்ச பெஸ்ட் பாடம் என்ன, நீ இன்னைக்கு ஸ்கூல்லயே படிச்ச மிகச்சிறந்த பாடம் என்ன சொல்லு. உடனே பிரகலாதர் இந்த சண்டாமார்க்கா சொல்ல கொடுத்த விஷயங்களை சொல்லல, ஏன்னா இது பெஸ்டே இல்லை, இது ஒஸ்டே. ஸோ இது வந்து சிறந்த பாடம் அல்ல. பிரகலாதர் என்ன சொல்றாரு, நாரத முனிவர் சொல்லி கொடுத்த அப்பாவை பிரகலாதா வந்து ஓ மை டேடின்னு சொல்லல, தசாது மன்யே அசுர வரிய தேகினா சதா சமுக்தி நதியா அசத்ரஹா சித்வாத பாதம் கிரகமந்த கூபம் வனம் கஜோயத் ஹரிமாஸ்ரயேன. ஓ அசுரலில் சிறந்தவரே. பிரகலாதர் தன் அப்பாவை பத்தி சொல்லும் போது அசுரலியே சிறந்தவர்கிறார். தசாது மன்யே அசுர வரிய தேகினா சதா சமுக், நீங்க என்ன பண்றீங்க, உண்மை இல்லாத கிரகத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த உலக வாழ்க்கை உண்மையே இல்லை, இது தற்காலிகமானது, அழியக்கூடியது. இத்தாத பாதம் கிரகம் அந்த கூபம், இந்த வீடு இருக்க ஒரு இருண்ட கிணறு, பாலுங்கிணறு. பாலுங்கிணத்துல விழுந்தா சாக வேண்டியதுதான். தண்ணியும் கிடையாது, மேலையும் வர முடியாது, வெளிச்சமும் கிடையாது, விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும், பாம்புகள், விஷ தேள்கள், பாம்புகள்லாம் இருக்கும். பாலுங்கிணத்துல விழுந்தவன் வெளியே வந்ததா சரித்திரமே. அதனால பிரகலாதர் சொல்றாரு, ஓ அசுரலில் சிறந்தவரே, சாது மன்னிய அசுர வரிய தேகினா சதா சமுத்தினத்திய அசத்கிரகா, இந்த உண்மை இல்லாத வீட்டுல இருந்து வெளியில வாங்க. இந்த இல்லற வாழ்க்கை ஒரு இருண்ட கிணறு. இத்தாத பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேன. நீங்க விருந்தாவனத்துக்கு போங்க. வனம்னாலே பிரபுபாதர் விருந்தாவனம் சொல்றார். நீங்க விருந்தாவனத்துக்கு போங்க, அங்க ஹரியோடைய நாமத்தை சொல்லுங்க. இதுக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கணும். ஹிரண்யகசிபு கண்டால் 3 உலகத்தோறும் நடுங்குகிறார்கள், அஞ்சி நடுங்குகிறார்கள். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் தவிர, இந்த முப்பெரும் தேவர்களை தவிர, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரை தவிர இது எல்லோரும் அஞ்சி நடுங்குகிறார்கள். தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், யக்ஷர்கள் எல்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அசுரனை கண்டு பிரகலாதன் சொல்றாரு, நீ வந்து அசுரனில் சிறந்தவன், உன்ன மாதிரி ஒரு அசுரனை நான் பார்த்ததே இல்லை, நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து காட்டுக்கு போ, பிருந்தாவனத்துக்கு போ, இந்த இல்லற வாழ்க்கை இருண்ட கிணறுல ஏன் நீ இருக்க. சோ இது எவ்வளவு தைரியம். இந்த ஹிரண்யகசிபு கோபம் வந்து விட்டது, குழந்தையை தலையில் வீசி இருந்தான். பிரகலாதா, யார் உனக்கு இந்த பாடம் கத்து கொடுத்தா, எங்கிருந்து படிச்ச இது. ஹரிபக்திங்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஹரிபக்திங்கிறது நம்ம இதயத்தில் இருக்குன்னு. என்ன தைரியம் உனக்கு, யாருங்க கூப்பிடுங்க அந்த சண்டா மார்க்காவ. இந்த பையனுக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா, யார் ஹரிபக்தி சொல்லிக் கொடுத்தா. சண்டா மார்க்காக நாங்க ஒன்னும் சொல்லிக் கொடுக்கலையே, என் குழந்தை யாரோ ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. என் குழந்தை ஸ்கூலுக்கு வந்தப்போ யாரோ ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அவனை கெடுத்துட்டாங்க, ஏதோ வைணவர்கள் தான் அவனை கெடுத்திருக்கணும். இதுதான் இன்னைக்கு ஹிரண்யகசிபுடைய மென்டாலிட்டி. ஹிரண்யகசிபுடைய மனப்பான்மை என்னன்னா, இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, தன் குழந்தை வந்து டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், மொபைல்ல விளையாடலாம்,
ஆனா கிருஷ்ண பக்தி பண்ணா ஐயோ இவனை யாரும் கெடுத்துட்டாங்க போல இருக்கு, இவன் உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே நாம ஜெபம் பண்றான், பகவத்கீதை படிக்கிறான், சத்சங்கத்துக்கு போன இவன் சாமியாரா போயிடுவானோ, எங்கேயாவது சாமியாரா போயிடுவானோ ஒரு பயம். சோ இங்க என்ன பயம்னா, இன்னைக்கு பக்தி பண்ண நினைச்சாலே இவங்க என்ன இதெல்லாம் பக்தி, என்ன பக்தி நினைக்கிறாங்க. இன்னைக்கு பேரளவான கோயிலுக்கு போறது பக்தி நினைக்கிறாங்க. சும்மா கோயில போய் கண்ணத்துல போட்டுன்றது, சுண்டலை வாங்கி சாப்பிடறதெல்லாம் பக்தி. பக்தி என்பது இறைவன் மேல அன்பா ஆத்மார்த்தமான அன்பை செலுத்துவது. சோ இன்னைக்கு எண்ணெய்கசிப்பு போன்றவங்க தன் பிள்ளைகள் பக்தி பண்ணும்போது அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓ இந்த என் பிள்ளைகளை யாரோ வைணவர் கெடுத்துட்டாரு, அதனால வைணவ சங்கத்துக்கு அனுப்பக்கூடாது. இதுதான் எண்ணெய்கசிப்பு காலத்திலிருந்தே இருக்கு. அப்ப படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே பக்தர்களும் பக்தர் அல்லாதவங்க, அதாவது தெய்வீகமான குணவங்க அசுர குணம் உள்ளவங்க, 2 விதமான நபர்கள். தாமிஷா புருஷா லோகே தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசிரிய தத்வி பரியா. படைப்பின் ஆரம்பத்திலிருந்து 2 விதமான நபர் இருக்காங்க. விஷ்ணுவுக்கு பக்தி பண்றவங்க, அசுர குணம் உள்ளவங்க. யாரெல்லாம் தேவர்கள், யாரெல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, விஷ்ணு பக்த பவே தெய்வா. அப்படி விஷ்ணுவுக்கு பக்தி செய்யாதவங்க ஆசிரிய தத்வி பரியா, அசுர குணம் படிச்சவங்க, அவங்க அசுர குணம் படிச்சவங்க. சோ என்ன ஆயிடுச்சு, இந்த விஷ்ணு பக்தி பண்ணாதவங்க இந்த உலகத்துல பேரளவான தேவதை வழிபடுறவங்களா இருக்கலாம், பௌதிகவாதியா இருக்கலாம், புலன்பத்துல இவங்க எல்லாருமே அசுரத்தன்மை உள்ளவங்க தான். காரணம், பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத்து ஏற்றுக்கொள்ளாதனால, பக்தி பண்ணாதனால இவங்க மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்றதா பாகவத சொல்லும். யசாச பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதே சுரா அராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரசதாவதோ பகி. பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணக்கூடிய ஒரு பக்தர்கிட்ட 33 கோடி தேவி தேவர்கிட்ட உள்ள குணங்கள்லாம் வரும். பிரகலாதர் அனைத்து தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றவர். ஆனா அதே சமயம் பக்தர் அல்லாதவர்கிட்ட என்ன குணம் இருக்கும், அவன் இந்த உலகத்துல என்ன புண்ணியம் செஞ்சாலும் என்ன பேர் புகழ் வாழ்ந்தாலும் அவன் மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான். மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான். அதனால இந்த எண்ணெய்கசிப்பு சொன்னா, இந்த குழந்தைய யாரோ கெடுத்துட்டாங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா வாட்ச் பண்ணுங்க, யாராவது வைஷ்ணவர் ஸ்மைல் பண்றாங்களா பார்த்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரகலாத் ஸ்கூல்ல இருந்து வந்தாரு. வழக்கம் போல எண்ணெய்கசிப்பு அந்த குழந்தை தன் மடியில வச்சிருந்தாரு. எண்ணெய்கசிப்பு தன் குழந்தைய மடியில வச்சுட்டு, ஓ பிரகலாதா, கண்ணே பிரகலாதா, நீ நீ ஸ்கூல்ல படிச்ச பெஸ்ட் பாடம். அப்ப பிரகலாத் சொல்றாரு, கதே விது ஸ்வார்த்த கதிக விஷ்ணோ துராசயாகி பகிரர்த்தமானினா அந்தாந்தனானி உபநீயமானா ஏ விஷு அந்தா உருதாமி பத்தியா. பிரகலாத் சொல்றாரு, ஓ என் அருமை தந்தையே, நம் வாழ்க்கையின் இலக்கு, நம் வாழ்க்கையின் லட்சியம் விஷ்ணு. விஷ்ணுதான் நம் இறுதி லட்சியம். நம்ம அடையப்பட வேண்டியவர், நமக்கு அடைக்கலம் விஷ்ணு. அந்த விஷ்ணு விட்டுட்டு என்ன பண்ணாலோ ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால விஷ்ணுவை மறந்து நம் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள், மனித வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் விஷ்ணு கிருஷ்ணா, அவரை மறந்த முட்டாள் துராத்மாக்கள், அவங்க பௌதிக ஆசையினால புலன்பத்தினால விஷ்ணுவை மறந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த கூடர்கள்லாம் தங்கள சிறந்த ஒரு குருடனை தேர்ந்தெடுத்து அந்த குருடன் பின்னாடி போய் எல்லாம் ஒரு சாகனையில் விடலாம். துராசராயி பகிரத்தமானினா அந்தாந்தனானி உபநீயமானா. ஒரு குருடன், அவன் கண்ணு தெரியாது, அவன் பின்னாடி நிறைய குருடர் போனா எல்லாம் ஒரு சாக்கடையில் விழுந்தான். அதுதான் இன்னைக்கு நடக்குது ஜட உலகத்தில். இன்னைக்கு கலியுகத்தில் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இந்த மாதிரி பேரளவான பிரபலங்கள் பின்னாடி மக்கள் போறாங்க. இவங்கெல்லாம் குருடர்கள். கிருஷ்ண உணர்வு இல்லாத இந்த குருடர்கள் பின்னாடி எண்ணற்ற தொண்டர்கள், ரசிகர்கள் போய் இவங்க எல்லாம் ஒரு பெரிய பாலை கடல்ல வரும். அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு பிரகலாதர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குது. பிரகலாதர் என்ன சொல்றாரு, ஓ என் அருமை தந்தையே, விஷ்ணுவோட கதி கிடையாது, விஷ்ணு தான் நமக்கு கதி, அவர் தான் நம்ம பரம இலக்கு. இதை புரியாதவங்க என்ன பண்றாங்க, புலன்மத்துல மூழ்கி போய் அவங்க குருடர்களை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு அவங்க பின்னாடி போறாங்க. விஷ்ணுவை பத்தி பேசினா எர்ணகசிபு கோபமா வருது. ஏன்னா எர்ணகசிபு பொய்யங்காரத்தின் சொரூபம். இந்த குழந்தை என் எதிரியை பத்தி பேசுறான். அடே பிரகலாதா, நீ அந்த விஷ்ணுவை பத்தி புகழாத, அவன் நம்ம எதிரிடா, அவன் நம்ம எதிரி, உன் சிற்றப்பாவை கொண்டவன். உடனே பிரகலாத சொல்றாரு, சித்தப்பாவை கொண்டாரா? அந்த சித்தப்பா ரொம்ப பாக்கியம் பண்ணாரு. ஏன் சித்தப்பாவை கொண்டாரு? பகவான் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டதுனால அவர் மோட்சம் அடைஞ்சிருப்பாரு, அதனால என் சித்தப்பா ரொம்ப பாக்கியம் பண்ணவர். உடனே என்ன அடே பிரகலாதா, உன் சித்தப்பாவை கொன்னவனையா நீ புகழ்கின்றாய்? நீ என் சத்ரு, நீ என் வம்சத்தின் எதிரி, நீ இந்த வம்சத்தை அழிக்க வந்த நீ கோடாரி.
இந்த விஷ்ணு என்ன பண்ணுவாரு? உன்னை வைத்து இந்த அசுர குலத்தை அழித்து விடுவார். நீ இந்த அசுர வம்சத்தை அழிக்க வந்த கோடாரியை போன்றவன். யாருங்க? இந்த குழந்தையை கொன்று விடுங்கள். இப்படி பிரகலாதனுடைய எளிமை, பணிவு, ஒரு பக்தி வந்து ஹிரண்யகசிபுனால புரிஞ்சுக்க முடியல. ஹிரண்யகசிபு இந்த குழந்தைய வந்து கொல்லணும்னு சொல்ல, என்ன முயற்சி பண்ணாலும் பிரகலாதரை கொல்ல முடியல. ஏன்னா பிரகலாதர் என்ன, அவர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நெருப்புல தூக்கி போடுறியா போட்டுக்கோ, தண்ணியில தூக்கி சமுத்திரத்துல போடுறியா போட்டுக்கோ, என்னனாலும் பண்ணி. நயனம் சிந்தாந்தி சாஸ்திராணி நயனம் தகதி பாவகா நசனம் கிளேசயந்தியாபோ ரசோஷயதி மாருதா. ஆத்மாவை நீரால் நனைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. பிரகலாதர் வந்து இந்த உடலை இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாதர் பயந்து ஓடல. அப்பா கிட்ட போய் நான் இனி சொல்ல மாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லல. நான் இனி விஷ்ணு பக்தி பண்ண மாட்டேன், என்னை விட்டுடுங்க, என்னை கொண்டுடாதீங்க. நோ. பிரகலாத் மகாராஜ் நினைச்சாரு, ஓகே இவங்க இந்த உடலை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த உடல் இருக்கிற ஆத்மா வந்து கிருஷ்ணாவுடைய நித்தியமானது. இவங்க இந்த உடலை கொண்டா நான் இந்த உடலை விட்டு நான் பகவான்கிட்ட போயிடுவேன். ஏன்னா நான் பகவானை நினைச்சிட்டு இருக்கேன். விஷ்ணு ஸ்மரணம். பிரகலாதர் விஷ்ணுவை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரகலாத் இஸ் நோ எனி ப்ராப்ளம். அவருடைய புலன்கள் எல்லாம் விஷ்ணுவோடைய சேவையில் ஈடுபட்டு, அவர் மனம் எப்பயும் பகவானை நினைச்சிட்டு இருக்கு. அதாவது அவர் புலன்கள் எப்பவும் பகவானுடைய சேவையில் இருக்கிறதுனால பிரகலாத் மகாராஜாவுக்கு இந்த ஜட உலகத்தில் துளி விடப்பட்டது காமேஷ நாயந்திரிய பிரீத்தி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. பிரகலாத் சொல்றாரு, என் அருமை நண்பர்களே உட்காருங்க, நீங்க எப்படி இந்த மனித வாழ்க்கை வீணாக்குறீங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். பிரகலாத் மகாராஜா வந்து ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா சொல்றாரு, ஒரு ஜீவாத்மா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஹரிபக்தி பண்ணாம கிருஷ்ண பக்தி பண்ணாம வீணாக்கிட்டு இருக்காரு. மனிதனுடைய ஆயுள் காலம் 100 ஆண்டு காலம் வச்சுக்கோங்க. இந்த மனிதனுடைய ஆயுள் காலம் 100 ஆண்டு காலம். 100 வருஷத்துல 50 வருஷம் தூக்கத்திலே போயிடும். இந்த பாதி வருஷம் வந்து 100 வயதுல 50 ஆண்டு காலம் தூக்கத்திலே போயிடுச்சு. மீதி 50 ஆண்டு காலம் 5 வயது ஒன்று மரியாத பருவம் அதுல போச்சு 5 வருஷம். அப்புறம் 5ல இருந்து 10 வயது வரைக்கும் விளையாட்டுல போச்சு. 10ல இருந்து 20 வயது வரைக்கும் பௌதிக கல்வியில போச்சு. 20 வயதுக்கு மேல கல்யாணம், குழந்தை கூட்டிட்டு போச்சு. 25-30 வயசுக்கு மேல வியாபாரம், தொழில்னு போச்சு. இப்படி கிருஷ்ணரை மறந்து ஜீவாத்மா மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உள்ளே. அதனால இந்த மனித வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரகலாதர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, தன் அசுர நண்பர்களுக்கு ரொம்ப அழகா ப்ரீச் பண்றாரு. கிருஷ்ணர் தான் அல்டிமேட் கோல், கிருஷ்ணரை அடைவதுதான் இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரே குறிக்கோள் அப்படின்னு பிரகலாத் மகாராஜா வந்து ரொம்ப அழகா தன் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 பக்தி தோன்றும் மூலமா ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலாம். எப்படி பிரகலாத் மகாராஜா ரொம்ப அழகா அவருடைய பிரார்த்தனைகள், பக்த பிரகலாதனின் பிரார்த்தனைகள், டீச்சிங் ஆஃப் பக்த உபதேசங்கள், டீச்சிங் ஆஃப் பிரகலாத் மகாராஜ் ஒரு தனி புக்கே போட்டிருக்காரு. ஒரு சிறு 10-15 பக்கம் தான் இருக்கு, ஸ்மால் புக். பட் சின்னது, புத்தகம் சின்னது, ஆனா புகழ் பெருசு. பிரகலாதர் சின்ன குழந்தை, ஆனா வரக்கூடிய விஷயங்கள்லாம் அற்புதமான செய்திகள். இந்த மாதிரி பிரகலாத் மகாராஜா இந்த பூமியில வந்து பகவான் நரசிம்மர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்து நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவங்கள். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் பகவான் கிருஷ்ணர் தான். அவரை திருப்திப்படுத்துவதுதான் ஒரே குறிக்கோளா இருக்க வேண்டும். இந்த மனித வாழ்க்கையை புலன்பத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த மனித வாழ்க்கையை பகவானை திருப்திப்படுத்துவதற்காக, கிருஷ்ணரை அடைவதற்காக. ஹிரண்யகசிபு வதம் செஞ்சதுக்கு அப்புறம் நரசிங்க தேவர் பிரகலாதரை மடியில உட்கார வச்சுட்டு, ஓ பிரகலாதா, நான் உனக்கு இந்த 3 உலகத்தை கொடுக்கிறேன். பிரகலாதர் பயந்து சொல்ற, ஐயோ எனக்கு வேண்டாம் பகவானே, இந்த பௌதி வசதி வேண்டாம், நான் உங்களை மறந்துடுவேன், வேண்டாம், இந்த மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது, இந்த பதவி, பேர், புகழ் உங்களை மறக்கடித்து விடும். அப்ப நரசிம்மர் சொல்ற, பிரகலாதா உன்னை இது பாதிக்காது, நீ என் சுத்த பக்தன், நீ எனக்கு பிரியமான தூய பக்தனா இருக்கிறதுனால இந்த பௌதி வசதி, பேர், புகழ் உன்னை பாதிக்காது அப்படின்னு பிரகலாதரை அரியாசனத்தில் உட்கார வைக்கிறார் நரசிம்மதேவர். இப்படி ரொம்ப அழகான வர்ணனை. பிரகலாத் மகாராஜா எப்படியெல்லாம் பக்தி செஞ்சார். அவர் வந்து ராட்சசர்கள் மத்தியில், அசுரர்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்டார். அப்பாவே ஒரு அசுரனா இருக்காரு, சொந்த தந்தையும் அசுரனா இருக்காரு, சுத்தியும் அசுர நண்பர்கள், குருகுலத்தில் நடக்கிற பாடம் நடத்துற டீச்சரும் அசுரர்கள்.
இந்த சூழ்நிலை பிரகலாதர் வந்து தன்னிலை பிறழாமல் அவர் விஷ்ணு பக்தியில உறுதியா இருந்தார், பகவானை பக்தியில உறுதியா இருந்தார், பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தார். பிரகலாதர் நமக்கு சிறந்த உதாரணம். நரசிம்மதேவர் சொல்றார், பிரகலாதா நீ எனக்கு பிரியமான பக்தன், உனது அடிச்சுவட்டை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் எனக்கு பிரியமானவர்கள், அவர்களும் எனக்கு பிரியமானவர்கள். அதனால மகாஜனோ ஏன கத சபந்தா தர்மச தத்துவம் நிகிதோ குகாயா, மகாஜனோ ஏன கத சபந்தா, தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப கடினமானது. அதனால் மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். கிருஷ்ண தத்துவம் என்ன, பகவான் யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதனால அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, வதந்தி தத் தத்வ விதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அப்ஜயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தையே. பிரபரமத்தை அறிபவர்களான கற்றறிந்த ஆன்மீகள் இந்த இரண்டற்ற மெய்ப்பொருளை பிரம்மம் பரமாத்மா பகவான் என்று அழைக்கின்றனர். பிரம்மவாதிகள் இருக்காங்க, பரமாத்மா உணர்ந்தவங்க இருக்காங்க. இந்த ரெண்டு ரியலைசேஷனோட பகவான் ரியலைசேஷன், பகவானை முழுமுதற் கடவுளாக பிரகலாத் மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷோத்தமனால முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். சில நேரம் பிரம்மவாதிகள் அல்லது ஞானிகள் அவர் வந்து கடவுள் ஒரு பிரம்மமானவர், ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் அணுகலாம். அதாவது யோகிகள் அவர் பரமாத்மா அணுகலாம். இது வந்து கம்ப்ளீட் ரியலைசேஷன், இது முழுமையான அனுபவம் அல்ல. இந்த அனுபவம் முழுமையானது அல்ல. இதுக்கு பிரபுபாத் கொடுக்கிற உதாரணம் சூரிய கதிர், சூரிய வட்டம், சூரிய கோலம். சூரிய கோலத்தில் உள்ள உயிர் வாழிகள். அப்போ சூரிய கதிரை உணர்றதால மட்டும் சூரியனை முழுமையா உணர்ந்துட்டாங்க. ஒருத்தர் சூரிய கதிரை வச்சுட்டு சூரியனை முழுமையா உணர முடியாது, ஓரளவுக்கு உணரலாம். இந்த சூரிய கதிர் இந்த சூரிய வட்டத்திலிருந்து தான் வருது, சூரியன் இருந்தா வருது. ஆனா இது சூரியன் இல்ல, இது சூரியனுடைய ஒரு அம்சம். அது சூரியனுடைய ஒரு தேஜஸ், சூரியன் வரக்கூடிய ஒளி. அதே சமயம் இதே காட்டிலும் உயர்ந்த ரியலைசேஷன் வந்து இந்த சூரிய ஒளி எங்கிருந்து வந்து சூரிய வட்டத்திலிருந்து தான் வருது. அப்ப சூரிய வட்டம் தான் ஆதாரம். அந்த சூரிய வட்டத்துல யார் இருக்கா, அந்த கிரகத்தை யார் ஆள்றா, அந்த கிரகத்துடைய அதிபதி யாரு, இதுதான் பூர்ணமான அறிவு. அப்போ பிரம்மத்தை உணர்வது ஒரு ஆரம்ப நிலை அறிவு தான். பரமாத்மா உணர்வது அதை விட கொஞ்சம் ஒருபடி மேல. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்வுதான் முழுமையானது, பூர்ணமான அறிவு. ஏன்னா கிருஷ்ணா பூர்ணமானவர், கிருஷ்ணரை பற்றிய அறிவு பூர்ணமானது. அதனாலதான் பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் பூர்ணத்தின் ஞானம், கிருஷ்ணரை பற்றிய அறிவு. கிருஷ்ணா வந்து முழுமையானவர், அவற்றிலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. எப்படி நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கோ அதுபோல் அனைத்தும் என்னையே சார்ந்திருக்குங்கிறார் பகவான். மத்த பரதரம் நான் அந்யத் கிஞ்சிதஸ்ரீ தனம் ஜெயா மை சர்வவிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. ஓ அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கின்றன. அதனால பிரகலாத் மகாராஜா தூய பக்தியோட ரெக்கமெண்ட் பண்றாரு. அவர் வந்து பிரம்மவாதத்தையோ அல்லது மாயாவாதத்தையோ அல்லது வந்து அவர் வந்து யோகத்தையோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. அவர் எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்றார். இதுதான் மகாஜனங்கள் அறிவுறுத்துவது. எல்லா மகாஜனங்களும் எல்லா பக்தர்களும் வந்து பக்தி தொண்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஞானிகளும் பக்தி தொண்டு பாதிக்கு வந்துதாகணும், யோகிகளும் பக்தி தொண்டு பாதிக்கு வந்துதாகணும். ஒரு ஞானி வந்து சாஸ்திரத்தை விசாரணை பண்ணிட்டே போலாம், ஆனா பற்பல பிரிவுக்கு அப்புறம் தான் வாசுதேவ சர்வம் இதுன்னு தெரிஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு ஞானி சுதுர்லபா. பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி. ஒரு ஞானி வந்து பற்பல பிரிவுக்கு அப்புறம் வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சு. அது மிக அரிதானம். அதே மாதிரி யோகியும் வந்து கிருஷ்ணரை இலக்கா வச்சுக்கலன்னா அவர் யோகமும் பயனற்றது. ஒரு யோகி வந்து அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணலாம், ஆனா அந்த அஷ்டாங்க யோகிக்கு பகவான் இலக்கா இல்லைன்னு சொன்னா அவர் சித்திகளை அடையலாமே தவிர அவர் பகவான்கிட்ட போக முடியாது. அதனால இந்த முக்தி அடையிறது சித்தி அடையிறதெல்லாம் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணலாம். பாகவதம் சொல்லுது, முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூக்தி மகாமுனி. ஆயிரக்கணக்கான பேர் முக்தி அடைய முயற்சி பண்ணலாம், அதுல ஒரு சிலர் முக்தி அடையவும் செய்யலாம். ஆயிரக்கணக்கான பேர் சித்தி அடைய முயற்சி பண்ணலாம், அதுல ஒரு சிலர் சித்தி அடையவும் செய்யலாம். முக்தானாம் அபிசித்தானாம். இந்த முக்தி அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு மத்தியிலும் சித்தி அடையக்கூடிய ஆத்மாக்கள் மத்தியிலும் கிருஷ்ண பக்தரை காண்பது அரிது. நாராயண பராயணா சுதுர்லபா, ரொம்ப ரொம்ப அரிதானவன். பிரசாந்த ஆத்மா,
பேரானந்தம் கொண்ட ஆத்மா. கோடிக்கணக்கான முனிவர்கள் யோகிகள் தான் இருக்க முடியும் ஒரு சுத்த பக்தர், ஒரு பியோர் டிவோட்டி. அதனால அத்தகைய ஒரு சுத்த பக்தர் தான் பிரகலாதன். பிரகலாதுடைய போதனைகள், அவருடைய பிரார்த்தனைகள், அவருடைய குணங்கள், இது நமக்கு அழகான ஒரு பாடம். பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்தில் பிரகலாதுடைய போதனைகள், அவரது பிரார்த்தனைகள், அவரது குணங்கள், இந்த மூன்றும் மிக அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒருத்தர் பிரகலாதுடைய போதனைகளை பாடுறாங்களோ, பிரகலாதுடைய குணநலன்களை பாடுறாங்களோ, பிரகலாதுடைய உபதேசங்களை பின்பற்றாங்களோ, அவங்க உடனடியாக எல்லா விதமான பௌதிக மாசுகளிலிருந்து இருமையிலிருந்து விடுபடும். பிரகலாதுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். அதுவும் பிரகலாதரே சொல்றார், மகியசா பாதரஜோபிஷேகம் நிஸ்கிஞ்சனாலாம் இனிதையாவர். யாராவது பௌதிக பற்றிலிருந்து விடுபடணும், பௌதிக பற்றிலிருந்து பௌதிக ஆசையிலிருந்து விடுபடணும்னா அவங்க ஒரு சுத்த பக்தருடைய தாமரை தூசியை தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு தூய பக்தியின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அதனால நம்ம இந்த நரசிங்க சதுர்த்தி அன்னைக்கு பிரகலாதத்தை பிரார்த்தனை பண்ணணும். ஓ பிரகலாத் மகாராஜா, நீங்க பகவானுக்கு மிக பிரியமான பக்தர், உங்களுக்காகவே பகவான் அவதரிச்சு வந்தார். பிரகலாதர் பிரார்த்தனை செய்து தேவர்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. தேவர்கள் போய் பார்க்கடல பிரம்மாவுடைய தலைமையில போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. ஓ பரந்தாமனே, பரம்பொருளே, பரம புருஷோத்தமனே, ஓ பகவானே, எங்களை எப்படியா எண்ணெய்கசிப்பு வந்து காப்பாத்துங்க. இந்த எண்ணெய்கசிப்பு 3 உலகத்தையும் கதற அடிக்கிறான், 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாடுல கொண்டு வந்துட்டான், எங்க சொர்க்கத்தை விட்டு ஓடி வந்துட்டு இப்போ எங்களை காப்பாத்துங்க. அப்ப பகவான் சொன்னாரு, ஓ தேவர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள், சிறிது காலம் நீங்கள் விலகி இருங்கள் சொர்க்கத்திலிருந்து. எப்ப என் பக்தன் பிரகலாதன் துன்பத்துக்கு ஆளாக்கப்படுவானோ அப்ப நான் இந்த எண்ணெய்கசிப்புக்கு ஒரு முடிவு வெட்டிடுவேன். அப்ப தேவர்களுக்கு பிரச்சனைக்கும் போது பகவான் பெருத்து காத்திருக்க சொல்றார், வெயிட் பண்ணுங்க. ஆனா பிரகலாதனுக்கு பிரச்சனை உடனே பகவான் வர்றார். அப்ப என்ன அர்த்தம்? தேவர்கள் பௌதிக ஆசை உள்ள பக்தர்கள், பிரகலாதரோ பௌதிக ஆசையே இல்லாத பக்தர். அவர் அகாம பக்தர். பிரகலாதர் அகாம பக்தர், தேவர்கள்லாம் சகாம பக்தர். அதனால தேவர்கள் பிரார்த்தனை செய்யும்போது பகவான் காத்திருக்க சொன்னாரு. பிரகலாதன் இந்த பூமியில வந்த உடனே பிரகலாத குழந்தை எனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த குழந்தை சொல்லிட்டாரு, என்னன்னு கேட்கிறான் எண்ணெய்கசிப்பு, அடே பிரகலாதா, எங்கடா உன் விஷ்ணு, எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, டே அந்த அங்கே ஹரி எங்கடா இருக்கா? பிரகலாத் சொன்னார், ஹரி எங்க இல்ல, அவர் இந்த தூண்ல போட்டுதான் இருக்காரு. ஓ இந்த தூணில் ஒளிந்து கொண்டு இருக்கிறானா, இப்போ பாரு என்ன செய்கிறேன். ஒரு பெரிய கதை எடுத்து தூணை உடைக்க போனான். அவர் பார்த்தா, நீ என்னடா தூணை உடைக்கிறது, நான் வரேன். பகவான் நரசிம்மர் என்ன பண்ணாரு, நீ என்னடா தூணை உடைக்கிறது, நான் வரேன் தூணை அவர் உடைச்சிட்டு வந்தேன். ஏன்னா என் குழந்தை சொல்லிட்டான், என் பக்தன் சொல்லிட்டா இந்த தூண்ல நான் இருக்கேன். இப்ப நான் அந்த தூண்ல இருந்து வரலைன்னா அவன் வார்த்தை பொய்யாயிடும். சோ பிரகலாதோடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது, பிரம்மாவுடைய வரமும் பொய்யாகக்கூடாது. இந்த எண்ணெய்கசிப்புவை விட்டில் பூச்சி பிடிச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டேன். ஒரு குழந்தை பூச்சியை நசுக்கிற மாதிரி இந்த எண்ணெய்கசிப்பு பிடிச்சி நரசிம்மன் நசுக்கி போட்டார். 2 நகத்துக்கு நடுவுல வச்சு நசுக்கி. உனக்கெல்லாம் எதுக்குடா ஆயுதம், அண்டா உனக்கெல்லாம் எதுக்குடா சுதர்சனம், 2 நகம் போதுங்க. 2 நகத்துக்கு நடுவில் வச்சு ஒரு நசுக்கிட்டாரு. இந்த மாதிரி இந்த பிரகலாத குழந்தை என் மேல உள்ள அன்புனால எனக்கு பக்தி பண்ணதுக்கு இந்த அசுரன் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பான், அவரை எல்லாம் எப்படி பொறுத்துட்டு இருந்தா அந்த குழந்தை. இனி பகவானால பொறுத்துக்க முடியல. பிரகலாத பொறுத்துட்டே இருக்காரு, எண்ணெய்கசிப்பு பண்ற டார்ச்சர் எல்லாம் பிரகலாத பொறுத்துட்டு இருக்காரு, பகவானால பொறுத்துக்க முடியல. வந்துட்டார் இமிடியட்டா அந்த எண்ணெய்கசிப்பு வதப்பட. அதனால பிரகலாதத்திலிருந்து பிரார்த்தனை பண்ணணும், பிரகலாதத்திலிருந்து கத்துக்கொள்ளணும். என்ன கற்றுக்கணும்? பக்தி தொண்டு செய்யும் போது பணிவு, எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம் எல்லாம் கத்துக்கணும். பிரகலாதர் எண்ணெய்கசிப்பு எதுக்கல. பிரகலாதர் அவங்க அப்பா பக்திக்கு தடையா இருக்காரு, அப்பயும் அப்பாவுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும்னு பாக்குறாரு தவிர அவர் எதுக்கல, உதாசீனப்படுத்தல, விலகல. அவருக்கும் கருணை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாரு. பட் எண்ணெய்கசிப்பு பொய்யாங்காரத்தின் சொரூபமா இருந்ததுனால அந்த பொய்யாங்காரமே தலைக்கு இந்த எண்ணெய்கசிப்பு பிரகலாதுடைய வார்த்தைகளை கேட்க தயாரா இல்லை. அதனால அவன் கடும் தவம் செஞ்சிருந்தாலும் அந்த பொய்யாங்காரமே உருவான எண்ணெய்கசிப்பு நரசிம்மரால் வதம் செய்யப்பட்டான். அதனால நம்ம நரசிம்மர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு சுத்த பக்தி வேணும், பொய்யகங்காரத்திலிருந்து விடுபடணும். உண்மையான அகங்காரம் நான் பகவானின் சேவகனின் சேவகனின் சேவகன் என்று நாம் அந்த மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அனுகிரகம் பகவான் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம்.